வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்து விவசாயி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கரும்பு தோட்டத்தில் தாங்க இருக்கோம். எப்பயுமே 3 ஏக்கர் கரும்பு தோட்டத்திலே வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, நம்ம கரும்பு தோட்டத்தை வீடியோ எடுத்து போடுறதே இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம கரும்பு தோட்டத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. 3 ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் தோகை எடுக்கும்போதே நம்ம கரும்பு தோட்டத்துலையும் தோகை எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, கரும்பு தோட்டத்தில் வந்து பட்டை விட்டுறோங்க. நம்ம கரும்பு தோட்டத்தில் தோகை எடுத்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே போகுதுங்க. பட்டை வெட்டுறதுக்கு ஆளே கிடைக்கலங்க. இன்றைக்கி தாங்க பட்டை வெட்டுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. நம்ம 3 ஏக்கர் கரும்பு தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கரும்பை முதல்ல வச்சாச்சுங்க. இந்த கரும்பு தாங்க கொஞ்சம் அதிக வளர்ந்துருக்கு. இந்த கரும்பு லைட்டாக காற்று அடித்தாலும் சாஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயத்தில் தாங்க நம்ம இந்த கரும்பில் வந்து பட்டை வெட்டுறதுக்கு ஆள் விட்டுருக்கோம். நம்ம கரும்பு தோட்டத்தில் பட்டை வெட்டி முடிச்சோடனே அப்படியே 3 ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் போய் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. நடுப்பாறை இழுக்கும்போது நம்ம கரும்பு வந்து சின்னதாக இருந்திருக்குங்க. அப்போ அந்த தூருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மண் அணைச்சிருப்போம். இப்போ கரும்பு வளர்ந்துருக்குங்க. இந்த தூருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மண் அணைக்கணும்ல. கொஞ்சம் அதிகமாக காற்று அடிச்சிட்டாலும் கூட கரும்பு வந்து அப்படியே பட்டு போட்டுன்னு ஒடிய ஆரம்பிச்சிருங்க. கரும்பு தூரில் மண் இல்லைன்னா கரும்பு வந்து பிடிமானம் இருக்காதுங்க. அதுக்காக தாங்க நம்ம பட்டை வெட்டுறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி.